மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி வக்கீல் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக நிறையா விஷயம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவோட மாமா வந்து விஜய் வந்து தன்னோட பணம் பலத்தினால மிரட்டுறதாக சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க சைடு உள்ள நியாயத்தை வந்து ப்ரூவ் பண்ணவே முடியல. ஸோ ஜட்ஜ் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வெண்ணிலாவோட மாமா வந்து நேரில் வந்து உங்களுக்கு சாட்சி சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து இந்த கேஸை எடுக்க முடியும். வேறு யாராவது உங்கள் சைட்லேருந்து சாட்சி சொல்ல வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க. உடனே விஜயோட வக்கீல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டுருக்காங்க, சாட்சிகள்லாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வராதனால பயமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரொம்பவே பயமாக இருக்கும். காவேரியும் வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா பசுபதியோட ஆளுங்க வந்து துரத்திட்டு இருக்காங்க. குமரன் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட மாமாவை பசுபதியோட ஆளுங்களை மீறி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிவினும் பார்த்தீங்க அப்படின்னா ராகினியை வந்து கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி பசுபதியும் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இவங்க 3 பேரும் வரணும். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்தால் கூட விஜய் வந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவாரு. யார் வந்து சீக்கிரம் விஜயை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா தடையும் மீறி காவேரி பார்த்தீங்கன்னா விஜய்க்காக அவங்கள வந்து எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே காவேரி விஜயை வந்து காப்பாற்றிடுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து சாட்சி சொன்னதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து வெளியே வந்துடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வெண்ணிலாவுக்கு கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். விஜயை வெண்ணிலாக்காக விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு விஜய் ஒத்துக்காட்டியும் கூட காவேரி வந்து வெண்ணிலாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத யோசிச்சு கண்டிப்பாக விஜயை விட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஜய் கூட நடிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆனால் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வச்சு தான் அவங்க உண்மையிலுமே புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலாக்கு தெரிய வருது. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து ரொம்பவே காவேரியை டார்ச்சர் பண்ணாமல் காவேரி விஜய் கூட சேர்த்து வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.